ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 108 வைணவ திருத்தலங்களில் 35வது திவ்ய தேசம் ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோவில் தான். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக 108 திவ்ய தேசங்களையும் கோவில்களுக்கான பலன்களையும் நம்ம தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது போல் தகவல்களை நீங்கள் மேலும் அறியணும் அப்படின்னா எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருநாங்கூர் வட்டத்திலேருந்து ஒரு நியரஸ்ட்டு தொலைவில் தான் திரு தேவனார் தொகைங்கிற ஊர் இருக்குது. இதில் இறைவன் தெய்வ நாயகனாக வீட்டு இருக்கிறாங்க. தாயார் கடல்மகள் நாச்சியார். இது திருநாங்கூரில் மொத்தம் 11 திருப்பதிகள் இருக்குது. அதாவது 108 வைணவ திருத்தலங்களில் 11 திருப்பதிகள்னு தனியாக திருநாங்கூரில் மட்டுமே இருக்குது. அதனால் 11 திருப்பதிகள்லையுமே கோயில் கொண்டுள்ள நாராயணனை பார்க்க தேவர்கள் வானுலகத்திலிருந்து பூமிக்கு வந்தபோது தேவர்கள் எல்லாருமே கூட்டமாய் நின்று பெருமாளை வழிபட்டதனால தேவனார் தொகை அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்துச்சு. இங்கே தாயாரை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ வெளியில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நமக்கு கோயிலில் கும்பாபிஷேக பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே சங்கு சக்கரம் எல்லாமே அதுக்கான திருப்பணிகளுக்கான வேலை நடைபெற்றுக்கிட்டு இருந்தது. அதை நம்ம பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே ஆயத்த நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன திவ்ய தேசம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 24வது திவ்ய தேசம் திரு விக்ரம நாராயண பெருமாள் திருக்கோவில் தான் பார்க்குறோம். இதற்கு இன்னொரு பெயர் தடாலன் சன்னதி. இது இந்த கோவிலுடைய முகப்பு வாயில். நீண்ட பெரிய கோபுரமாக இருக்குது. இங்கே கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இங்கே தனியாகவே ராமபிரானுக்கென்று தனி சன்னதியும் வீர ஆஞ்சநேயருக்கென்று தனி சன்னதியும் இருக்குது. கொடிமரத்தை நம்ம வழிபட்டுட்டு இப்போ நம்ம மூலவரை சந்திக்க செல்லலாம். விக்ரமநாராயண பெருமாள் உலகளந்த பெருமாள் வாமன அவதார க்ஷேத்திரம் இது. திருக்கோவிலூர் காஞ்சிபுரத்தில் பெருமாள் இருக்கார் மூலவர். அங்கே எல்லாம் போனால் நித்தியமும் 2 திருவடியும் செவிக்கலாம். தூக்கின்ற இருக்கிற திருவடி செவிக்கலாம், பூமி மேலே உள்ள திருவடி செவிக்கலாம். இங்கே நித்தியமும் தூக்கின்ற இருக்கிற திருவடியை மட்டும்தான் நித்தியமும் செவிக்கலாம். பூமி மேலே உள்ள திருவடி வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மட்டும்தான் செவிக்கலாம். அன்னைக்கு செவிச்சா புனர்ஜென்மம் அடுத்த பிறவி கிடையாதுன்னு திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. உற்சவர் தாடாளன் ஸ்ரீதேவநாச்சியார் பூமிதேவநாச்சியார் ஆண்டாளோட பெருமாள் உள்ள சேவை சாதிக்கிறார். 108 திவிதேசத்துல 24வது திவிதேசம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே. உற்சவர் தாடாளன், தாயார் லோகநாயகி அம்பாள். இங்கே நம்ம கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா தாம்பத்திய ஒற்றுமை சிறக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே ஏற்பட்ட எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மூலவர் திரு விக்ரமர் இடது காலை மேலே தூக்கியும் தலைக்கு மேலே தூக்குற மாதிரி வச்சுருக்காரு. வலது கையை தானம் பெற்ற கோலத்திலும் இடக்கையை அடுத்த அடி எங்கே என்ற ஒரு விரலை தூக்கியபடி நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த உற்சவர் சிலையை நம்ம வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மட்டும்தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இதில் நம்ம பார்க்கும்போது 2 கருடன்களும் வட்டவிட்டது தருணத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இதில் ஆண்டாள் சன்னதிக்கு பக்கத்துலேயே தலைவிருட்சம் பலாமரமும் இருக்குது. இது நம்ம சுற்றி வர மாதிரி பிரகாரம் பெருசாக இருக்குது. இங்கேயும் கும்பாபிஷேக பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கிருஷ்ணருக்காக தனி சன்னதியும் அதற்கு பக்கத்திலேயே வீர ஆஞ்சநேயர் சன்னதியும் நமக்கு வச்சுருக்காங்க. இதில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று தலபுராணம் கூறுகின்றது. இதே போல் மேலும்